முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் குரலோவியம். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் உண்டு, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு, மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பூங்குன்றம்னு ஒரு அழகான கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு தாயமானவர், ரொம்ப வயதானவர். அவர் ஒரு அறச்சாலை நடத்திட்டு இருக்காரு. அதாவது அங்க குழந்தைகள்லாம் சாயங்கால பொழுதுல அவர்கிட்ட கதைகள், இலக்கியங்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள்லாம் கேட்டுட்டு போவாங்க. மேலும் அவர் முதியவர் என்ன சொல்லி கொடுப்பாரு, திருக்குறள் எல்லாமே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பாரு. பொதுவா விடுமுறை நாள்கள்ல ரொம்ப விருப்பமா அந்த வயதானவரை தேடி குழந்தைகள் வருவது வழக்கம். அது மாதிரி அன்னைக்கு ஒரு இனிமையான ஒரு விடுமுறை நாள். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோட தாத்தாவை தேடி வர்றாங்க. இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லணும். அதாவது இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே மறைஞ்சுக்கிட்டு வருது. ஏன்னா குழந்தைகள்லாம் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, வீட்டிலேயே இந்த செல்போனு, கம்ப்யூட்டர் அப்படின்னு மூழ்கி கிடக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி மட்டும்தான், அந்த படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு நிலைமை மாறிக்கிட்டு வருது. இப்ப அந்த கல்வியினால வர்ற அந்த எத்திக்ஸ், அந்த அறம், அதெல்லாம் குறைஞ்சிட்டு வர்றது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. அறம்தான் முக்கியம், அதோட கல்வி முக்கியம். அந்த கல்வியே அறத்தை போதிச்சதா இருந்துச்சு. அப்ப பெரியோர்கள்லாம் நிறைய கதைகள் சொன்னாங்க, பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. இந்த சமூகத்தோட எப்படி வாழணும், இணைந்து வாழணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. அதுல எல்லாம் நாங்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்தோம். இப்பெல்லாம் கூட நம்ம எதை எடுத்தாலும் அதுல இருக்கிற ஒரு நல்லது, அதுல என்ன நம்ம நன்மை செய்ய முடியும், அதுல என்ன இனிமை இருக்கு, அதுல என்ன உலக தாத்பரியம் இருக்கு அப்படின்னு சொல்ற காலகட்டம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இது. அந்த மாதிரி குழந்தைகள்லாம் ஒரு நாள் இந்த தாயுமானவர் தாத்தாவை தேடி வர்றாங்க. வர்றப்ப அன்னைக்கு வித்தியாசமா சேகர் கையில ஒரு பெரிய நெல் கொத்த வச்சிருக்கான். அப்புறம் கீதா ஒரு பூ வச்சிருக்கா. மலர்விழி கையில ஒரு மாம்பழம் வச்சிருக்கா. தாத்தாவுக்கு எல்லாரும் வணக்கம் தாத்தான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. தாத்தா, இன்னைக்கு நாங்க உங்கள்ட்ட 3 கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி சேகர் முதல்ல ஆரம்பிக்கிறான். சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாத்தா. உடனே சேகர் சொல்றேன், தாத்தா, இந்த 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 நெற்கதிர் எந்த நிலத்துல விளைஞ்சிச்சுன்னு சொல்லுங்களேன் பாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். உடனே தாத்தா சொல்றாரு, வாங்கி பாக்குறாரு அந்த நெற்கதிரை எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, இது நல்லா பார்க்க நல்லா கொழு கொழுன்னு நல்லா இருக்குப்பா, அதனால இது கண்டிப்பா ஆற்று படுக்கை உள்ள வண்டல் மண் நிலத்துலதான் இது விளைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சேகருக்கு, ஆமா தாத்தா, இது அம்மா அந்த கிராமத்துல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறேன். உடனே கீதா அந்த மாம்பழத்தை எடுத்து கொடுக்குறான். கொடுத்து, தாத்தா, இது எந்த நிலத்துல விளைஞ்சிச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. தாத்தா அதை வாங்கி இப்படி மோந்து பாக்குறாரு. நல்லா மாம்பழம் நல்லா இருக்கே, நல்லா எவ்வளவு இதா இருக்குன்னு சொல்லிட்டு, இது கண்டிப்பா ஒட்டு மாம்பழம், சேலம் பக்கத்துலதான் விளைஞ்சிருக்கும் சொல்லி தாத்தா சொல்றாரு. உடனே பிள்ளைகளுக்கு இன்னும் சந்தோஷம். ஆமா, நேத்து அப்பா சேலம் போயிருந்தாங்க, அங்கதான் இதை வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு. உடனே அந்த இன்னொரு பொண்ணு அந்த மலர் கொத்தை கொடுக்குறா. கொடுத்து, இது தாத்தா, இது எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. தாத்தா உடனே மலரை வாங்கி பாக்குறாரு. சரி, இது நல்லா இருக்கு, ஆனா இதுல மனம் இல்ல, அதனால இந்த மனம் இல்லாத மலர்லாம்
நல்ல ஒரு குளிர் பிரதேசத்துலதான் வந்திருக்கோம் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. உடனே பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விளக்கத்தையும் கேட்டுட்டு ரொம்ப ஆர்வமா, ஆமா தாத்தா நீங்க சொன்னது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு ஒரு மொரட்டு சத்தம் ஒண்ணு கேக்குது. டேய் கிழவா, நீ என்ன பெரிய அறிவாளியா, பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்பதான் பின்னாடி ஒரு முரடை எந்திரிச்சு வரேன். உடனே தாத்தா சொல்றாரு அவனை பார்த்து, இவன் வந்து நல்ல குடும்பத்துல பிறக்காதவன், நல்ல குலத்துல பிறக்காதவன், கீழ் மகன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவன் வந்து தாத்தாவை அடிக்க வர்றான். பிள்ளையெல்லாம் வந்து அவனை விரட்டி விட்டுறாங்க, கல்லை வச்சு அடிச்சு போடான்னு. அப்போ உடனே சேகர் எல்லாரும் இந்த பிள்ளையெல்லாம் கேக்குது தாத்தாட்ட, தாத்தா எல்லாத்தையும் கரெக்டா சொன்னீங்க, ஆனா இவனை எப்படி தாத்தா உடனே சொல்லிட்டீங்க இவன் நல்ல குடும்பத்துல பிறக்கல, கீழானவன் அப்படின்னா? தாத்தா உடனே சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு, இப்ப நீங்க காட்டுனியப்பா இந்த நெற்கதிரு, இந்த மலரு, இந்த மாம்பழம், இதெல்லாம் எந்த நிலத்துல விளைஞ்சிச்சுன்னு அதை பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம சொல்லிடலாம். ஆனா ஒரு மனுஷன் வந்து பேசுறத வச்சுதான் அவன் வந்து எந்த குளத்துல பிறந்தவன், எந்த குடியில பிறந்தவன், எந்த குடும்பத்துல பிறந்தவன் அப்படின்னு சொல்ல முடியும்ப்பா. இப்ப இவன் பேசுனது சரியில்லை, அதனால இவன் ஒரு சரியில்லாத குடியில பிறந்தவன் அப்படின்னு வச்சு சொல்லிடலாம் அப்படின்னு. உடனே சேகர் அங்க இருந்து கத்துறான், தாத்தா நீங்க இதுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு குரல் சொல்லி கொடுத்துருக்கீங்களே, அதை நான் சொல்லவா அப்படின்னு. சொல்லு பாப்போம் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. உடனே எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அதை சொல்லுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தாத்தா வந்து சரியான விளக்கத்தோட குரலையும் அதுக்கான அர்த்தங்களையும் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதோ அந்த குரல். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். இது வந்து குடிமைங்கிற அதிகாரத்துல திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம பேச்சு ரொம்ப சிறப்பானதா, நயமுடையதா, நல்லதா அமையணும். நன்றி, வணக்கம்.